திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புஞ்சைத்தலையூர் ஊராட்சியில் தனியார் காற்றாலை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனங்கள் விதிகளுக்கு புறம்பாக மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பள்ளி வளாகங்களுக்கு மிக அருகே கம்பங்களை நட்டு உயர் அழுத்த மின் பாதைகளை அமைத்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் மனு அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சக்திவேல் அங்கிருந்த செல்போன் கோபுரத்தில் ஏறி அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். குழந்தைகள் நடமாடும் பகுதியில் மின் பாதைகள் அமைப்பதை கண்டித்தும் காற்றாலை நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சக்திவேலிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். பொது பிரச்சினைக்காக அரசு ஊழியரே போராட்டத்தில் ஈடுபட்ட நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த காற்றாலை நிறுவனமான போசன்னா கம்பெனியும் அப்புறம் இன்னொரு கம்பெனி சென்னை என்ற கம்பெனி சார்பாக 33 kV மின்பாதை அமைத்து புஞ்சத்தல் ஊர் பகுதியில் அந்த காற்றாலை கம்பங்கள் வருது. இது சம்மந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மாற்றுப்பாதை வேணும்னு நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். மாவட்ட ஆட்சியர்கள் முறையாக பரிசீலனை பண்ணி வட்டாட்சியருக்கு அனுப்பிச்சிருக்காங்க, கோட்டாட்சியருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. கோட்டாட்சியர் அது சம்மந்தமாக முடிவெடுத்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பார்னு எதிர்பார்த்துருந்தோம். அந்த சூழ்நிலையில் அவர் வரவே இல்லை. இது வரைக்கும் கோட்டாட்சியர் அந்த மனு மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையில் இப்போ போன வாரம் அவங்க கம்பம் போடுற மாதிரி வந்தாங்க. மூலூர் காவல்துறை